வணக்கம், நான் உங்கள் மோகனா. 31/8/2025 ஞாயிற்றுக்கிழமை தினத்தந்தி நகரம் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள். இந்த பாருங்க, நீச்சல் தெரிந்த மீனவர்கள் மூலம் விநாயகர் சிலைகள் கரைக்கப்படும். மாமல்லபுரம் போலீஸ் துறை அறிவிப்பு. செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள வாலாஜாபாத், பழைய சீவரம், ஸ்ரீபெருமந்தூர், சீவிலிமேடு, சங்கராபுரம், திருப்போரூர், திருக்கழுகுன்றம், கல்பாக்கம், சுங்குவாச்சத்திரம், கூடுவாஞ்சேரி, மானாமதி, கொத்திமங்கலம், மறைமலை நகர், வண்டலூர் உள்ளிட்ட பகுதிகளில் வைக்கப்பட்டுள்ள வண்டலூர் விநாயகர் சிலைகளை மாமல்லபுரம் கடலில் கரைக்க சென்று ஞாயிற்றுக்கிழமை போலீஸ் துறை சார்பில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. குறிப்பாக விநாயகர் சிலைகளை கரைக்க வருபவர்கள் மது குடித்துக் கொண்டு வரக்கூடாது. மாமல்லபுரம் கோவளம் சாலையில் தனியார் நட்சத்திர ஓட்டலில் அருகில் அறிவிக்கப்பட்ட கடல் பகுதியில் மட்டுமே விநாயகர் சிலைகள் கரைக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மாமல்லபுரம் நகருக்குள் குறிப்பாக அறிவிக்கப்பட்ட கடல் பகுதிக்கு ஊர்வலமாக கொண்டு வரப்படும் விநாயகர் சிலைகளை பூஜைகள், ஆராதனைகள் செய்துவிட்டு நீச்சல் படையை சேர்ந்த மீனவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும். அவர்கள் மூலமே கடலில் கரைக்கப்படும் சிலைகளை ஒப்படைத்தவர்களை கடல் சீற்றம், அலையின் வேகம், சீதோஷ்ண நிலை மாற்றம் போன்ற காரணங்களால் கடலில் இறங்கி குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மீறி கடலில் இறங்குபவர்களை பாதுகாப்பு பணியில் உள்ள போலீசார் மூலம் அப்புறப்படுத்துபவர்கள், சிலைகளை ஊர்வலமாக கொண்டு வருபவர்கள் புறவழிச்சாலை வழியாக மட்டுமே அனுமதிக்கப்படுபவர்கள். இந்த தகவலை மாமல்லபுரம் துணை போலீஸ் சூப்பரண்ட் அறிவழகன், மாமல்லபுரம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் பாலமுருகன் ஆகியோர் தெரிவித்து உள்ளனர். செங்கல்பட்டு ஆகஸ்ட் 31 சர்வதேச கூட்டுறவு ஆண்டு 2025 முன்னிட்டு செங்கல்பட்டு மாவட்ட நுகர்வோர் கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டக சாலை பணியாளர்களுக்கான புத்தாக்க பயிற்சி நடைபெற்றது. இதற்கு இணை பதிவாளர் நந்தகுமார் தலைமை தாங்கினார். செங்கல்பட்டு சரக துணை பதிவாளர் உமா சங்கரி, பொது விநியோக திட்ட துணை பதிவாளர் சாவித்திரி முன்னிலை வகித்தனர். பயிற்சி முகாமில் செங்கல்பட்டு மாவட்ட கூட்டுறவு ஒன்றியத்தின் செயலாட்சியர் வேலு, காட்டாங்குளத்தூர் ஒன்றிய கள அலுவலர் சுரின் விஜய், புனித தோமையார் மாலை கள அலுவலர் முகமது நமீம், செங்கல்பட்டு மாவட்ட பண்டகசாலை செயலாட்சியர் தசரதன் மற்றும் 108 பணியாளர்கள் கலந்து கொண்டனர். ஆலந்தூர் ஆகஸ்ட் 31 சென்னை அடுத்த நங்கநல்லூர் 2வது பிரதான சாலை பகுதியை சேர்ந்தவர் நர்சில் பாஸ்யாட் மற்றும் 36 நங்கநல்லூரில் உள்ள தனியார் ஆஸ்பத்திரியில் தோல் டாக்டராக பணிபுரிந்து வந்தார். நேற்று முன்தினம் தனது தாயாரிடம் திருமணம் செய்து வைக்குமாறு கூறி சண்டை போட்டதாக கூறப்படுகிறது. பின்னர் படுக்கை அறைக்கு சென்று மின்வசதியில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். ஆதம்பாக்கம் போலீசார் உயிரிழந்த உடலை பரிசோதனைக்காக குரம்போட்டை அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வண்டலூர் ஆகஸ்ட் 31 சென்னை அரும்பாக்கம் MMDI காலனியை சேர்ந்த ராமசாமி, வயது 65. இவர் நேற்று முன்தினம் இரவு சிங்கபெருமாள் கோவில் அருகே உள்ள அனுமந்தபுரம் கிராமத்திற்கு தனது மகன் சேது பிரசாத், வயது 36 என்பவருடன் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்தார். எதிரே வந்த சரக்கு வேன் மீது மோதாமல் இருப்பதாக மோட்டார் சைக்கிள் சாலை ஓரமாக திரும்பிய போது சாலை இருந்த பள்ளத்தில் மோட்டார் சைக்கிள் விழுந்து இதில் நிலை தடுமாறி கீழே விழுந்து பலத்த காயமடைந்த சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இது குறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த தாம்பரம் போக்குவரத்து புலனாய்வு துறை போலீசார் ராமசாமி அவர்களை உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு செங்கல்பட்டு அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர். நேரடி கொள்முதல் நிலையம் திருக்கழுகுன்றம் ஆகஸ்ட் 31 திறப்பு. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுகுன்றம் ஒன்றியம் நத்தயம் கரியஞ்சேரி கிராமத்தில் தமிழ்நாடு நுகர்பொருள் வணிப கழகத்தின் நேரடி நெல் கொள்முதல் நிலைய திறப்பு விழா நடந்தது. ஊராட்சி மன்ற தலைவரும் திருக்கழுகுன்றம் ஊராட்சி மன்ற தலைவர் கூட்டமைப்பின் தலைவருமான கரியச்சேரி சேகர் தலைமை தாங்கினார். சிறப்பு அழைப்பாளர்களை குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட கலெக்டர் ஸ்னேகா ஆகியோர் கலந்து கொண்டு நேரடி கொள்முதல் நிலையத்தை திறந்து வைத்து பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தனர். நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம், முன்னாள் MLA தமிழ்மணி, திருக்கழுகுன்றம் பேரூராட்சி தலைவர் யுவராஜ், ஒன்றிய குழு தலைவர் RD அரசு மற்றும் பலர் கலந்து கொண்டனர்.
தாம்பரம் ஆகஸ்ட் 31 குரோம்பேட்டை MID மேம்பாலம் அருகே கண்டெய்னர் லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதனால் GST சாலையில் பல மணி நேரம் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஆந்திராவிலிருந்து சென்னை கோவில்பாக்கத்திற்கு சிமெண்ட் பவுடர் ஏற்றிக்கொண்டு கண்டெய்னர் லாரி நேற்று முன்தினம் நள்ளிரவு வந்து கொண்டிருந்தது. 12 மணி அளவில் குரோம்பேட்டை அரசு ஆஸ்பத்திரியை கடந்து GST சாலையில் MID மேம்பாலம் அருகே வந்தபோது டிரைவர் சுனில் வயது 22 லாரியை ஓட்டியபடி தண்ணீர் பாட்டில் எடுத்து தண்ணீர் குடித்துள்ளார். அப்போது திடீரென டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்த கண்டெய்னர் லாரி GST சாலையின் மையப்பகுதியில் மேம்பால தூண்களுக்கு பாதுகாப்பு அமைக்கப்பட்டிருந்த தடுப்புச் சுவற்றில் ஏறி சாலையின் நடுவே கவிழ்ந்தது. இதில் டிரைவர் காயமின்றி உயிர் தப்பினார். சாலையின் நடுவில் மேம்பால ரவுண்டானா கீழ்ப்பகுதியில் லாரி கவிழ்ந்ததால் தாம்பரத்திலிருந்து பல்லாவரம் நோக்கி செல்கின்ற GST சாலை பகுதியில் போக்குவரத்து முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டது. இந்த பாதையில் வந்த வாகனங்கள் MID மேம்பாலம் வழியாக மாற்றிவிடப்பட்டது. இதையடுத்து சாலையில் கவிழ்ந்த லாரியை மீட்கும் பணியில் தாம்பரம் தீயணைப்பு படையினர், போக்குவரத்து போலீசார், குரோம்பேட்டை போலீசாரில் ஈடுபட்டனர். சுமார் 55 டன் எடையுள்ள சிமெண்ட் பவுடர் கண்டெய்னர் லாரியில் இருந்ததால் அதை அப்புறப்படுத்துவதில் சிக்கல் ஏற்பட்டது. 3 ராட்சத குரோன்கள் கொண்டு வரப்பட்டு 11 மணி நேரம் போராட்டத்திற்கு பிறகு சாலையில் இருந்து கண்டெய்னர் லாரி அப்புறப்படுத்தப்பட்டது. இந்த விபத்து காரணமாக நேற்று காலை தாம்பரத்திலிருந்து சென்னைக்கு செல்கின்ற வாகனங்கள் பல மணி நேரம் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி கடும் பாதிப்பு அடைந்தனர். அலுவலக ஊழியர்கள் குரோம்பேட்டை அரசு ஆஸ்பத்திரிக்கு வந்து நோயாளிகளை என அனைத்து தரப்பினரும் கடுமையாக அவதிப்பட்டனர். ஆம்புலன்ஸ்கள் போக்குவரத்து நெரிசலில் செல்ல முடியாமல் சிக்கியது. பின்னர் காலை 11 மணி அளவில் விபத்து நடந்த இடத்தில் ஒரு வழி பாதையாக போக்குவரத்து விடப்பட்டது. இருந்த போதிலும் போக்குவரத்து நெரிசலால் வாகனங்கள் ஆமை போல் நகர்ந்தது. அந்த பகுதியில் விபத்துகள் ஏற்படாத வகையில் எச்சரிக்கையாக ஒளிரும் தடுப்பான்கள் வைக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த GST சாலையில பல மணி நேரம் கடும் போக்குவரத்து நெரிசல். லாரி கவிழ்ந்தாலும் நெரிசல் தான், லாரி கவிழ்ந்தாலும் நெரிசல் தான். இது ஒரு சாக்கு. லாரி கவிழ்ந்துச்சு, அதனால ஆமை போல மெல்லமா பஸ் நவுறுது அப்படின்னு. எப்பவுமே அப்படிதான் போகுது. இன்னைக்கு நேத்தா போகுது. GK மூப்பனார் அவர்களுக்கு 3000 பேருக்கு அன்னதானம். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி நிறுவன தலைவர் மறைந்த GK மூப்பனாரின் 24ஆம் ஆண்டு நினைவு நாள் நிகழ்ச்சிகள் நேற்று தமிழகம் முழுவதும் நடைபெற்றது. தாம்பரம் சட்டமன்ற தொகுதி முழுவதும் மூப்பனார் உருவப்படம் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி மற்றும் பொது மக்கள் மலர் அஞ்சலி செலுத்தினர். மூப்பனார் அவர்கள் நினைவு நாளை முன்னிட்டு தாம்பரம் பஸ் நிலையத்தில் 3000 பேருக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிலையில் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் VN வேணுகோபால் கலந்து கொண்டனர். பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இதில் மாநில ஒழுங்கு நடவடிக்கை குழு நிர்வாகி GK மூர்த்தி, தாம்பரம் மாநகராட்சி 60வது வார்டு உறுப்பினர் கீதா வேணுகோபால் மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் RBS பொன்ராஜ், VRB வேல்மயில், வெங்கட பெருமாள், கந்தசாமி, மணிமங்கலம், சீனு, லட்சுமதி, பிரேவின், KSP லோக சுப்பிரமணியம், ஜோசப் ராஜ், உமாபதி, சங்கர், பாலாஜி, ஏசையா உள்பட பலர் கலந்து கொண்டனர். விஜயால் தேர்தலில் வெற்றி பெற முடியாது, ரசிகர்கள் கூட்டம் தான் உள்ளது. தமிழிசை சவுந்தரராஜன் போட்டி. தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் ரசிகர் கூட்டத்தான் உள்ளது, அவரால் தேர்தலில் வெற்றி பெற முடியாது என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை அடுத்த மூவரசம்பேட்டையில் விநாயகர் சதுர்த்தி விழா நடைபெற்றது. இதில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து நிகழ்ச்சியில் பாஜக தலைவர் குமார் உள்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நிருபரிடம் கூறியதாவது, விநாயகர் சதுர்த்திக்கு மற்ற மாநிலங்களில் முதல் மந்திரிகள் வாழ்த்து தெரிவிக்கின்றனர். ஆனால் தமது முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் மட்டும் வாழ்த்து சொல்லாதது மன்னிக்க முடியாதது மற்றும் உங்களுடன் ஸ்டாலின் எல்லாம் கை ஆற்றில் மிதக்கின்றது. தீர்வு காணப்பட்டது. மனுக்களை ஆற்றில் வீச முடியுமா? பெயர் அளவிற்கு திட்டங்களை செய்துவிட்டு மக்களை பற்றி கவலைப்படவில்லை. தமிழகத்தில் எதிர்கூட்டணி பலமாகி வருகிறது. 8 மாதத்தில் அதிமுக பாஜக கூட்டணி தான் வெற்றி பெறும். மோடி எதுவும் செய்யவில்லை என்று கூறுகின்றனர். ஆனால் 15,000 கோடி செலவில் எக்ஸ்பிரஸ் தலை வசதி மூலம் சென்னை பெங்களூரை இணைக்கக்கூடிய அதிவேக சாலை உள்ளது. வந்தே பாரத் 7வது வழித்தடத்தில் ரயில்கள் செல்கிறது. பிரதமர் மோடி அவர்கள் தமிழக மக்களுக்கு எல்லா நல்லதும் செய்து வருகிறார். விஜய் அவர்கள் ரசிகர் கூட்டம் தான் இருக்கிறது. ஆனால் போட்டி என்பது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் இந்திய கூட்டணிக்கும் இடையே தான். அடுத்த இடத்தில் சீமான்
விஜயும் போட்டி போட்டுக்கொள்ளலாம். விஜயால் வெற்றியின் பக்கம் வர முடியாது. பிரதமர் தமிழகத்துக்கு அடிக்கடி வர வாய்ப்புகள் உள்ள 2026ஆம் ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற உறுதுணையாக இருப்பார். இவ்வாறு அவர் கூறினார். தாம்பரம் ஆகஸ்ட் 31 விநாயகர் சிலையை ஊர்வலத்தையொட்டி தாம்பரத்தில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. விநாயகர் சிலை ஊர்வலம் மற்றும் சிலை கரைப்பு நிகழ்வு இன்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற உள்ளதால் போக்குவரத்தை சீரமைக்கும் வகையில் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை தாம்பரம் மாநகர போலீஸ் துறைக்கு உட்பட்ட பகுதிகளில் கீழ்கண்ட போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. வேளச்சேரி பிரதான சாலையில் சந்தோஷ்புரம் பகுதியிலிருந்து செம்மொழி சாலை மற்றும் மாம்பாக்கம் செல்லும் வாகனங்கள் மேடவாக்கம் புதிய மேம்பாலம் வழியாக திருப்பிவிடப்பட்டு உள்ளது. மேடவாக்கம் மேம்பாலம் சர்வீஸ் ரோட்டின் வழியாக இடதுபுறம் திரும்பி செம்பொழி சாலையில் வலதுபுறம் திரும்பி ராதாநகர் ரிலையன்ஸ் டிஜிட்டல் வழியாக இடதுபுறம் திரும்பி மாம்பாக்கம் சென்றடையலாம். OMR சாலையில் சோழிங்கநல்லூர் சந்திப்பிலிருந்து தாம்பரம் பள்ளிக்கரணை நோக்கி வரும் வாகனங்கள் துரைப்பாக்கம் வழியாக திருப்பிவிடலாம். 200 அடி ரேடியல் சாலை வழியாக காமாட்சி ஆஸ்பத்திரி சந்திப்பில் இடதுபுறம் திரும்பி பள்ளிக்கரணை தாம்பரம் சென்றடையலாம். மாம்பாக்கம் மேடம்பாக்கம் பிரதான சாலையில் மாம்பாக்கத்திலிருந்து தாம்பரம் பள்ளிக்கரணை நோக்கி வரும் வாகனங்கள் மேடவாக்கம் பாபு நகர் 3வது தெரு வழியாக திருப்பிவிடப்பட்டு நீலா நகர் விமலா நகர் நீலகிரி கடை வழியாக இடதுபுறம் திரும்பி வேளச்சேரி பிரதான சாலை வழியாக தாம்பரம் சென்றடையலாம். தாம்பரம் மேம்பாலத்திலிருந்து வேளச்சேரி நோக்கி வரும் கனரக வாகனங்கள் GST சாலை குரோம்பேட்டை திருநீர்மலை மேம்பாலம் வழியாக திருப்பிவிடப்பட்டு வலதுபுறம் திரும்பி 200 அடி ரேடியல் சாலை வழியாக காமாட்சி மருத்துவமனை சந்திப்பில் இடதுபுறம் திருப்பி வேளச்சேரி சென்றடையலாம். தேனம்பாக்கத்தில் முற்றுகையிட்ட பொதுமக்களிடம் போலீசார் அவர்கள் சமாதான பேச்சுவார்த்தை நடத்துவதை படத்தில் காணலாம். அங்கன்வாடி மைய அமைக்க தேர்வு செய்த இடத்தில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற கோரி பொதுமக்கள் முற்றுகை. காஞ்சிபுரம் ஆகஸ்ட் 31 அங்கன்வாடி மையம் அமைக்க தேர்வு செய்த இடத்தில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற கோரி பொதுமக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் மாநகராட்சி 51வது வார்டு உட்பட்ட தேனம்பாக்கம் பகுதியில் வசிக்கும் பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று புதிய அங்கன்வாடி மைய கட்டிடம் கட்ட மாவட்ட நிர்வாகம் அனுமதி வழங்கியுள்ளது. புதிய அங்கன்வாடி மைய கட்டிடம் கட்டும் பணிக்கு கிராமத்தின் மைய பகுதியிடம் தேர்வு செய்யப்பட்டது. புதிய அங்கன்வாடி மையம் கட்டிடம் கட்டும் பணிக்கு தேர்வு செய்துள்ள இடத்தை அதே பகுதியை சேர்ந்த ஒருவர் நீண்ட காலமாக பயன்படுத்தி வருவதாக கூறி கட்டிடம் கட்ட எதிர்ப்பு தெரிவித்து உள்ளார். இதனால் அங்கன்வாடியை கட்டிடம் கட்ட முடியாத நிலையில் ஏற்பட்டுள்ளதால் நேற்று அந்த பகுதி பொதுமக்கள் 100க்கும் மேற்பட்டோர் திரண்டு வந்து ஒன்றை கூடி திடீரென முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இது குறித்து காஞ்சிபுரம் தாலுகா போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு காஞ்சிபுரம் தாலுகா போலீசார் விரைந்து வந்தனர். முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் காஞ்சிபுரம் தாலுகா போலீஸ் இன்ஸ்பெக்டர் ராஜா மற்றும் போலீசார் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி சர்ச்சைக்குரிய இடம் குறித்து வருவாய்த்துறையினருக்கு தகவல் தெரிவித்து தீர்வு காணலாம் என்று கூறினார். இதனைத் தொடர்ந்து காஞ்சிபுரம் தாலுகா அலுவலகத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து காஞ்சிபுரம் தாசில்தார் ரஃபிக் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று கிராம மக்களின் கோரிக்கையை ஏற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததால் கிராம மக்கள் போராட்டத்தை கைவிட்டு அங்கிருந்து கலைத்து சென்றனர். கிராம மக்கள் ஒன்று திரண்டு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் தேனாம்பாக்கம் பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. நாவலூர் ஆகஸ்ட் 31 நாவலூர் அருகே சாலையோரம் பேசிக் கொண்டிருந்த 2 பேரை போலீசார் மிரட்டி பணம் பறித்தனரா அதிகாரிகள் விசாரணை. நாவலூர் ஆகஸ்ட் 31 சாலையோரம் பேசிக் கொண்டிருந்த 2 நபரை போலீசார் மிரட்டி பணம் பறித்தனர் என்று அதிகாரிகள் விசாரணை நடத்தினார். தாம்பரம் அடுத்த சேலியூர் பகுதியை சேர்ந்தவர் அசரியா வயது 26. இவர் தனது நண்பனான செம்மஞ்சேரி பகுதியை சேர்ந்த மாதேஷ் என்பவருடன் விநாயகர் சதுர்த்தி அன்று இரவு 11 மணி அளவில் தாழம்பூர் தனியார் அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் சாலையோரம் காரை நிறுத்திவிட்டு பேசிக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு மோட்டார் சைக்கிளில் வந்த 3 பேர், ஏன் இருக்கிறீர்கள், நாங்கள் தாழம்பூர் போலீசார், நாங்கள் இருவர் மீதும் கஞ்சா வைத்துள்ளதாக சந்தேகமாக உள்ளது, கார் மற்றும் இருவரையும் சோதனை செய்ய வேண்டும் என்று தெரிவித்தனர். எங்களிடம் கஞ்சா எதுவும் இல்லை, சந்தேகம் இருந்தால் காரை சோதனை செய்து கொள்ளுங்கள் என்று இருவரும் கூறியதாக தெரிகிறது. போலீசார் என்று கூறிய 3 பேரும் அதை கேட்காமல் இருவரையும் தரையில் முட்டி போட சொல்லி கொண்டு வந்திருந்த கைவிலங்கில் இருவரது கைகளையும் பூட்டி காரை முழுமையாக சோதித்து காரில் எதுவும் இல்லாததால் இருவரிடமும் தலா 5000 கேட்டதாக தெரிகிறது. இல்லையெனில் கஞ்சா வழக்கு பதிவு செய்வோம் என மிரட்டி அவர்கள் வைத்திருந்த 500 மற்றும் இருவரது செல்போன்களையும் பறித்துக்கொண்டு நாளை
காலை தாழும்பூர் போலீசார் நிலையத்துக்கு வந்து கேட்ட பணத்தை கொடுத்துவிட்டு செல்போனை வாங்கி சொல்லும்படி கூறினர். பின்னர் இருவரும் ஒரு செல்போனையாவது கொடுத்துவிட்டு செல்லுங்கள் கூறியதை அடுத்து அசரியா என்பவரின் செல்போனை மட்டும் கொடுத்துவிட்டு அங்கிருந்து 3 பேரும் சென்று விட்டனர். முன்னதாக கைவிலங்கு கிட்ட இருவரையும் தாக்கியதாக கூறப்படுகிறது. இது குறித்து ஆசிரியா போலீஸ் துறை பணிபுரியும் தனது உறவினர் மூலம் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்ததாக தெரிகிறது. இதற்கிடையில் ஆசிரியா காயமடைந்ததாக தாம்பரம் அரசு ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினார். ஆஸ்பத்திரியில் இருந்து சம்பந்தப்பட்ட தாழம்பூர் போலீஸ் துறைக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்பாவி நபர்களை மிரட்டிய இந்த சம்பவத்தில் போலீசார் ஈடுபட்டுள்ளாரா, கைவிலங்கோடு வந்தவர்கள் போலீஸ் தானா என்பது குறித்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். இத்துடன் இந்த நகரம் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள் முடிவடைகிறது. மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கும் வரை அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மோகனா. நன்றி, வணக்கம்.